ஹாய் நண்பர்களே, பசங்களுக்கு லீவுனாவே வீட்டில் இருந்துட்டு ஏதாவது செஞ்சு தர சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இனிப்பாக ஏதாச்சும் கேட்டதுனால சரி ஏதோ ஒன்று ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணினேன். சூப்பராகவே இருந்துச்சு, ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் அளவு சர்க்கரை எடுத்திருக்கேன். இதை வந்துட்டு நம்ம மிக்சியில் வந்து பவுடர் பண்ணி கொண்டு வந்துடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா கோதுமை மாவு வந்துட்டு எடுத்திருக்கேன். 1/2 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இப்போ வந்துட்டு சர்க்கரை வந்துட்டு 1/2 கப் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பால் சேர்க்குறேன். பால் சேர்த்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கலந்து விடுங்க. கட்டிகள் இல்லாமல் அதே சமயம் தண்ணியாகவும் ஆயிடக்கூடாது. நல்லா வந்து கலந்து விட்டுட்டே இருக்கலாம். கலந்துட்டோன்னா ரொம்ப ஈஸி தான். இப்போ பாருங்கள், நான் வந்து கலந்துட்டேன். இதில் பார்த்திங்கன்னா நெய் சேர்க்க வந்துட்டு மறந்துட்டேன். ஸோ அதனால் இப்போ நெய் சேர்த்துக்கிறேன். நெய் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவு நான் நெய் சேர்த்துருக்கேன். நெய் இல்லாட்டி நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கோங்க, வாசனை இல்லாத ஆயிலை பார்த்து. அப்புறம் வாசத்துக்காக ஏலக்காய் வந்து சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் வந்துட்டு பவுல் மாதிரி இல்லை டம்ளரு இந்த மாதிரி அந்த பாத்திரத்தில் வந்துட்டு கொஞ்சமாக நெய் வந்துட்டு தடவிட்டு அப்ளை பண்ணிவிட்டு மாவை எடுத்து சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணியாகவும் இருந்துடக்கூடாது, மாவு கெட்டியாகவும் இருந்துடக்கூடாது. நான் வந்து கரண்டியை மாற்றிக்கிறேன். 1 டம்ளர் ஊற்றிடக்கூடாது, 1/2 டம்ளர் ஊற்றுங்க. அப்போ தான் நமக்கு கொஞ்சம் மேலே வர சரியாக இருக்கும். பாருங்கள், எல்லாத்தையும் ஊற்றிக்கிறேன். அவ்வளோதான், ஊற்றியாச்சு. இப்போ வந்துட்டு ஒரு குக்கர் எடுத்து நான் வந்து அதில் கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு இல்லாட்டி நீங்கள் வந்து மணல் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து அதுக்கு மேலே வந்து ஒரு தட்டு வச்சு நான் வந்து டம்ளர் தூக்கி வச்சுட்டேன். இப்போ வந்துட்டு குக்கர் வந்துட்டு விசில் போடாமல் சும்மா வந்துட்டு நார்மலாக மூடி வைக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 15 நிமிஷம் ஆகும்னு நினச்சேன். ஆனால் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 40 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்படி கத்தியில் குத்தி எடுத்தாவே பார்த்திங்கன்னா வந்துடுது ஈஸியாக. ஆனால் என்ன டம்ளரில் கொஞ்சமாக வந்துட்டு ஒட்டிக்கிச்சு. ஸோ நீங்கள் செய்யும்போது நல்ல மாவு கூட நீங்கள் அந்த டம்ளரில் கொஞ்சமாக வந்துட்டு போட்டுட்டு செய்யலாம். ஆனால் வந்துட்டு நல்லா இருந்துச்சுங்க, டேஸ்ட்டு வந்து நல்லா இருந்துச்சு. இதில் நெய் சேர்த்துருக்கோம், பால் சேர்த்துருக்கோம். ஸோ குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி